Hi, praise Lord. God is saying unto you, God's favor is endureth forever. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 30:5 தான் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய கோபம் ஒரு இமை பொழுது, ஆனால் அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளவோ கூப்பாடு போட்டு அழுகிறேன், ஜெபிக்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுறேன், என்னுடைய நிலைமை மாறவே இல்லை, ரொம்ப வருஷமா இந்த நிலைமையிலேயே நான் அழுதுட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமா நான் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லை, ரொம்ப நாட்களாக ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிறேன், எனக்கு குழந்தையே கிடைக்கல, ரொம்ப நாட்களாக ஒரு வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், வேலையே கிடைக்கல அப்படி சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாரு, ஆண்டவருடைய கோபம் என் மேலே இருக்கிறதுனால தான் நான் செய்கிறது எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, கடன் மேலே கடன், பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டங்கள் மேலே போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. அவருடைய கோபம் என் வாழ்க்கையில் இருக்கிறதுனால, ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறதுனால நான் வாழ்க்கையில் செழிக்க முடியல, எழும்ப முடியல, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியலன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுதுன்னு போட்டிருக்கு. இப்போ ஒரு இமைப்பொழுது அப்படின்னா, இமைப்பொழுது அப்படிங்கிறது அந்த டைம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய கண்ணுடைய இமை மூடி திறக்கிறதுக்கு எத்தனை செகண்ட்ஸ், எத்தனை மில்லி செகண்ட்ஸ் எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு தான் அவருடைய கோபம் இருக்குமாம். அப்ப அநேக நேரங்கள்ல உங்களுடைய என்னுடைய கிரியைகள் கர்த்தருடைய கோபப்படுத்துகிறவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்க செய்த தவறுகள்னால ஆண்டவருக்கு உங்க மேல கோபம் இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் கோபத்தை எப்பொழுதும் வைக்கிறது கிடையாது. ஒருவேளை நீங்க செய்யற காரியங்கள் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். நீங்க அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிருந்தா கூட வசனம் சொல்லுது, அவருடைய கோபம் ஒரு இமை பொழுது. உங்களுடைய இமை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகுதோ அவ்வளவுதான் அவருடைய கோபம். அப்போ அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய கோபம் உங்க மேல வந்தா கூட வசனம் சொல்லுது, அவருடைய தயவு நீடிய காலம், ஆயுள் காலம் வரைக்கும் அவர் கொடுக்குறாராம். அவரு என்ன தெரியுமா யோசிப்பாரு, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில சமயம் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் நீங்க செய்யும் பொழுது, அவருக்கு பிடிக்காம வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது உங்க மேல அவருக்கு ஒரு விசனம் ஏற்படுது அப்படின்னா, அந்த விசனம் ஒரு இமை பொழுது அந்த கோபமா வெளிப்படும் பொழுது கூட ஆண்டவர் அடுத்த செகண்ட் என்ன யோசிப்பாரு அப்படின்னா, நான் இவர்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நான் இவர்களுக்காக விலைக்கரையும் கொடுத்திருக்கிறேன், இவங்க என்னுடைய ஜனங்கள், இவங்க என்னுடைய பிள்ளைகள், இவங்க என்னுடைய மகன், இவங்க என்னுடைய மகள், நான் இவங்க மேல கோபமா இருக்கக்கூடாது, என்னுடைய கிருபையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க மேல அந்த வந்ததான இமைப்பொழுது கோபத்துக்கு ஈக்குவலா எது அளவுக்கு கிருபையை கொடுக்குறாரு, தயவை கொடுக்குறாருன்னா, ஆயுள் காலம் வரைக்கும், நீங்க இந்த உலகத்துல வாழ்ற முழு வாழ்க்கை வரைக்கும் அவர் தன்னுடைய தயவை கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டு உங்க மேல கோபமா இருக்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆண்டு உங்க மேல கோபமா இல்லை, ஆண்டு உங்க மேல தயவா இருக்கிறாரு. அவருடைய தயவுனால நீங்க வாழ்ந்து செலுத்தீங்க. நீங்க என்ன காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கீங்களோ, நீங்க என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்க ஆயுள் காலம் வரைக்கும் அவருடைய தயவுனாலே அவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமென்.